Hi students, today let us see History Unit 1 Part 3 video. Students, already we have posted Part 1 and Part 2. Today we are posting Part 3 video. Students, let us see Prehistoric Tamilagam. Lower Paleolithic culture in Tamil Nadu. One of the oldest stone age tools in the world made by human ancestor is called Hominian. ஸோ இந்த ரொம்ப லோயர் பேல்த்திக்னா நார்மலாகவே கற்காலம் அப்படி சொல்கிறதா பேல்த்திக்னு சொன்னோம் இல்லையா. லோயர்னால் அதையும் பின்தங்கிய காலம். அதுதான் அந்த பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக மக்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒமினியன்ஸ் சொல்கிறவங்க அந்த குரூப் வந்து வாழ்ந்திருக்காங்க. Had been produced in these stone tools are found near the Chennai region at several sites, especially in Nadrampakkam. The archaeological excavations at this site and cosmic rays exposure dating of the artifact suggests the people lived here about 1.5 to 2 million years ago. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் மூலயமா ஒமினியன்ஸ் வந்து சென்னை அருகில் இருக்க நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி அதிரம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்ந்த டைமில் கிடைச்ச பொருட்கள் அதெல்லாம் எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பண்ணுவாங்க இல்லையா. அதை வந்து காஸ்மிக் ரேஸ் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 1.5 மில்லியன் டு 2 மில்லியன் இயர்ஸ் எகோவில் அதுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Kosalathalayas river is one of the major cadre of human ancestors in the world. The people who lived here belong to the species of Homo erectus. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு லெவல்லே கொலஸ்தியார் ரிவர் பக்கத்தில் இருந்த இது கார்டல்ஸ் அந்த இன மக்கள் வந்து ரொம்ப முற்காலத்திலே வாழ்ந்த பழமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீப்புள் வாழ்ந்த அந்த ஸ்பேசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை சார்ந்தவங்க ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Archaeological excavation refers to digging undertaken to recover archaeological evidence such as stone tools, pottery, animal bones and bones in order to understand the past lifestyle of humans. ஸோ ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்னால் என்னென்னா, தோண்டி எடுக்கப்பட்ட பொருளாக இருக்கு இல்லையா, பழையங்கால புதைக்கப்பட்ட பொருள், ஸ்டோன் டூல்ஸு, பாட்ரிஸு, அப்புறமேட்டு அனிமல் போன்ஸில் செய்யப்பட்ட அந்த பொருளாக ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதோடைய லைஃப் ஸ்டைலு, அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க, என்னென்ன உலோகங்களை பயன்படுத்த அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு இதுதானே சொல்கிறாங்க ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Cosmic rays exposes dating method in which exposure to cosmogenic rays is used for dating the samples. ஸோ நார்மலாகவே காஸ்மிக் ரேஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, எந்த வருஷத்தில், எந்த ஆண்டில், எந்த டைமில், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு தான் அந்த காஸ்மிக் ஜெனடிக் ரேஸ் வந்து பயன்படுது. In 1863, Sir Robert Bruce Foote, the geologist from England, first discovered Paleolithic tools at Pallavaram near Chennai. They are the rarest finds of some tools in India. Hence, the hand axe assembler were considered the Madras stone tool history. The tools that he discovered are now housed in the Chennai Museum. ஸோ இங்கிலாண்டை சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸ் தான் வந்து என்ன பண்ணார், முதல்ல கண்டுபிடிச்சார். பேலோலித்திக் மக்கள் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த லேண்ட்லேருந்து ஹேண்ட் ஆக்ஸ், கோடாரி அதெல்லாம் கண்டுபிடிச்சி மெட்ராஸ் ஸ்டோன் டூல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. சென்னை மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இன்னும் the lower Paleolithic tools are also found in the North Arcot and Dharmapuri districts. The people belong to this period used pastel rocks for manufacturing artifacts. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have evidence of lower
பால்திக் கல்ச்சர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பால்திக் அந்த பழங்கற்கால இருக்கு இல்லையா, அந்த டூல்ஸ்லாம் வந்து நார்த் ஆர்காடு, தர்மபுரி அந்த டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரியடில் வந்து நிறைய பால்செட் அந்த கற்களில் வச்சு தான் டூல்ஸ்லாம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சவுத்ரன் பார்ட்டு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்காவும் ஒன்றா இருந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் நிறைய எவிடென்ஸு கிடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எவிடென்ஸ் வந்து பால்திக் கல்ச்சரோட எவிடென்ஸ், லோயர் பால்திக் கல்ச்சர் எவிடென்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Palset rocks or igneous rocks. Igneous rocks are those formed from the melted lava from the earth. இந்த பால்செட் ராக் அப்படின்னா என்னென்னா, இந்த எரிமலையிலேருந்து வரும் இல்லையா அந்த குழம்பு, அது அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு பாறை மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த லாவா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பால்செட் ராக்ஸ் சொல்கிறாங்க. The lower Baltic culture is datable to about 2 to 1.5 million years at Adirampakkam. This is the culture phase continued in other parts of India up to 6,000 years ago. So 2 million to 1.5 million years வரைக்கும் அதிரம்பாக்கத்தில் வாழ்ந்த அந்த லோயர் பால்திஸ் வாழ்ந்த ஒரு இது வந்து இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த மக்கள் வந்து 60,000 வரைக்குமே அந்த இடத்துல புழக்கமாக வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய இந்தியாவில் நிறைய பார்ட்ஸில் அவங்க பிரிஞ்சு 60,000 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த மிடில் பால்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு, நம்ம லோயர் பார்த்தோம் இல்லையா, லோயர் பால்திக், இப்போ வந்து மிடில். In the course of time, the Middle Baltic culture emerged during 3,85,000 to 1,72,000 years ago. The tool types of this period underwent a change and smaller artifacts were used. ஸோ நம்ம இந்த லோயர் பால்திக்கில் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க, பெரிய பெரிய பாறைகளில் குடஞ்சி அந்த இது அவங்க ஆர்கிடெக்ட் மூலயமா அவங்களோட இதெல்லாம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த மிடில் பால்திக்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து என்னது கொஞ்சம் சின்னதாக, அதனோட சைஸை ரொம்ப சின்னதாக ஆக்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கோடு, ஃப்ளெக்ஸு, ஸ்க்ராப்டர்ஸ், நைஃப்ஸ், போனஸ், leveriations, flags and axes are clevered or the artifacts types of period. Compared to the previous phase, the size tool types become smaller in size. ஸோ அவங்க வந்து சைஸை ரொம்ப சின்னதாக, அவங்க கம்ஃபர்டபுளாக கைக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக சின்னதாக உருவாக்கி அது கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த பீரியடுக்கும் இந்த பீரியடுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் டூல் மேக்கிங்கில். Mesothalanic culture in Tamil Nadu. In many parts of the world and some parts of India, the upper Baltanic culture succeeds the middle Baltanic culture. There is no evidence for the upper Baltanic culture in Tamil Nadu. So, lower Baltanic அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அப்பர் பால்தனிக் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் மெசோலித்திக் கல்ச்சர் வந்து மிடில் ஏஜ்க்கும் அப்பருக்கும் நடுவில் இருக்கிறது தான். அந்த பீரியடில் வாழ்ந்த மக்களோட எவிடன்ஸு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. But the people who the microlithic or small stone architects lived in many parts of Tamil Nadu since this culture period occurred between Baltanic and Neolithic culture. It is known as the Mesolithic culture or Middle Stone Age. இந்த Mesolithic culture அதை வந்து என்ன சொல்கிறாங்க, மிடில் ஸ்டோன் ஏஜ், இடைக்கற்காலம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. Evidence for the existence of Mesolithic hunter gathering found in Chennai, North Arcot, Dharmaburi, Salem, Coimbatore, Ariyalur, Tiruchirappalli, Pudukkottai, Madurai, Sivagangai, Tirunelveli and Kanyakumari. ஸோ இந்த மாதிரி மெசோலித்திக் ஹண்டர் கேதரிங்கில் அதிகமாக இருந்தது வந்து சென்னையிலையும், அப்புறம் நார்த் ஆர்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களெல்லாம் அதிகமாக இதோட எவிடன்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த தெரி சைட்ஸ் நியர் தூத்துக்குடி
have evidence of microlithic architects. These sites that have red sand tiles are called terrace. ஸோ இந்த டெரிஸ் அப்படி சொல்கிற சைட்டில் வந்து தூத்துக்குடியில் அதிகமான எவிடன்ஸ் மைக்ரோலித்திக் சின்ன அந்த ஆர்கிடெக்ட் டூல்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஏன் தெரிஸ் சொல்கிறேன், தெரிஸ்னால் அந்த ரெட் சாண்ட் இருக்கிற செம்மண் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிற இடத்த தான் தெரிஸ்ன்னு சொல்லுவோம். The people of the period used small artifacts made of chert and quartz. The tool types are scraper, lunettes and triangles. These people hunted wild animals and gathered fruits, nuts and roots for their substances. ஸோ இந்த பீப்புள் வந்து இந்த மெசோலித்திக் பீரியடில் இருந்த பீப்புள்ஸில் என்ன பண்ணாங்க, இந்த ஷர்ட் அப்படிங்கிற கருங்கல் கூழாங்கல் அந்த இதில் ஷேப் பண்ண கல்லை வச்சு ஸ்க்ரப்பரு, லூனட்ஸு, ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி டூல்ஸை செஞ்சு அவங்க பயன்படுத்தினாங்க. ஹட்டிங்க்கும் அனிமல்ஸ் கேதரிங், அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸு, பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ரூட்ஸு இதெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Scrappers are tools used for scraping the surfaces. Scrappers are similar to the tools used in the kitchen for removing skin of vegetables. ஸ்க்ரப்பர்ஸ்னால் இப்போ நம்ம பீலர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது. இது வந்து எதுக்கு, அந்த இதை வந்து கொஞ்சம் சின்னதாக ஷேப் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி அது சின்னதாக்கிறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரையாங்குலர்ஸ் ஆர் டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்குலர்ஸ் பார்க்கறதுக்கு முக்கோண வடிவில் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இருக்கும், அதனால இது என்ன சொல்கிறாங்க, ட்ரையாங்குலர்ஸ். லூனட்ஸ் ஆர் டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் கிறிசன்ட்ஸ். இந்த லூனட்ஸுங்கிறது வந்து கிறிசன்ஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மைக்ரோலித்திக் ஃப்ளேக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாட்டில் கிடைச்ச இந்த உலோகம் அவங்க பயன்படுத்தின இந்த டூல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஷார்ப்பாக இந்த இது கீழே எட்ஜ் மாதிரி வருது, இந்த முக்கோண டைப்பில் இருக்கிறது ட்ரையாங்கல் அந்த மாதிரி அதை பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, அந்த பீரியடில் பயன்படுத்தின மைக்ரோலித்திக் பீரியடில் பயன்படுத்தின டூல்ஸ். நெக்ஸ்ட் த லியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. லியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியட். த கல்ச்சர் த டொமஸ்டிகேஷன் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் crops is called Neolithic. It is known as the New Stone Age. ஸோ இந்த நியூ கல்ச்சர் வீட்டு விலங்குகளை வளர்க்குறது, அதுக்கப்புறமேட்டு க்ராப்ஸு, கல்டிவேஷன்ஸு, இது அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணதெல்லாம் இந்த லியோலித்திக் பீரியடில் தான். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். இந்த லியோலித்திக்கை நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க. த லியோலித்திக் பீப்புள் யூஸ்டு பாலிஷ்டு ஸ்டோன் ancestors called sellers. Cattle rearing was their main occupations. They lived in small villages with houses maintaining of thatched roof and walls, ancestors wall. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி வேட்டையாடுறது, குகையில் வாழறது அந்த மாதிரி இருந்தாங்க, கேவ்ஸில் வாழ்ந்தாங்க. இப்போ தான் தனியாக என்ன பண்ணாங்க, இந்த கேட்டல்ஸ்க்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் ஒரே இடத்துல அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை வந்ததால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீடு கட்டி அதை சுற்றி அவங்க வீட்டை சுற்றி சுவர் எழுப்பி வாழற மாதிரி ஒரு செட்டப்பை இவங்க தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பாளையப்பள்ளி is a village in Vellore district of Tamil Nadu. The earliest evidence for the domestications of animals and cultivations of plants is found at this site. ஸோ இந்த பாளையப்பள்ளிங்கிற வேலூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க இந்த ஊரில் வந்து அந்த பீரியடில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸாக டொமஸ்டிகேஷன்ஸும் அனிமல் கல்டிவேஷன்ஸ் பிளான்ட்ஸ்க்கும் இந்த சைட் வந்து எவிடன்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. By the Archaeological Survey of India, evidence for pottery making and cultivations of horse cane and green gram has been found in this village. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் சொல்ல குதிரைவாளி, பச்சை பயிறு, அந்த டைமில் இருந்த அந்த பயிர் வகைகள், சிறுதானியங்கள்லாம் வந்து ஒரு எவிடன்ஸாக பானையில் வச்சு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு
அந்த டைமில் வந்து பானை செய்கிறதும் இருந்திருக்கு கல்டிவேஷன்ஸ் டைமில். அது அந்த அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இதுக்கு மூலிமா தெரியுது. அயன் ஏஜ், மெகாலித்திக் பீரியட். அயன் ஏஜ்னாலே நமக்கே தெரியும் இல்லையா, இரும்பு கற்காலம். Megalithic period. The culture period that succeeds the Neolithic is called the Iron Age. As the name suggests, people used iron technology. ஸோ அயன் ஏஜ்னாலே என்னது, அப்போ தான் முத ஸ்டோன்லேயே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அயன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டெக்னாலஜி இருந்த பீரியட். இட் ப்ரிசிப்ஸ்ட் த செங்கம் ஏஜ். The Iron Age was a formative period and the foundation for the Sangam Age was laid in this time. During the Iron Age, many parts of Tamil Nadu were occupied by the people and exchange relationship developed among the people. ஸோ இந்த அயன் ஏஜ் பீரியடில் தான் நிறைய டெவலப்மெண்ட் உருவாச்சு. இது வந்து சங்க காலம் சொல்லியா, அந்த பீரியடில் தான் இந்த அயன் ஏஜ் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய தமிழ்நாட்டில் வந்து ஆக்குபேஷன்ஸுக்காக மக்கள் வந்து மைக்ரேஷன் பண்ணி இடம் விட்டு இடம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற பீரியட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சங்கம் ஏஜ், இந்த அயன் ஏஜ் தான் சொல்கிறாங்க. The people of this age had knowledge of metallurgy and pottery making. They used iron and bronze objects and gold ornaments. ஸோ இந்த பீரியடில் வாழ்ந்த மக்கள்லாம் என்னென்னா அவங்க மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாட்ரி, பானை செய்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணது வந்து அயனு, ப்ரோஸு, வெண்கலம், இரும்பு, வெண்கலம், தங்கம், கோல்டு, இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லுமீரியா அண்ட் த தமிழ்ஸ். Some researchers related to origin of the Tamils to the submergent countries of Lemuria. This theory of Lemuria content was proposed in 19th century. In the wake of advancement in place tectonic theory, differing views are put forth by scholars. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சதில் வந்து லுமேரியா அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது வந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில டெக்டானிக் அந்த நில அதிர்வுகள் அந்த இது காரணமாக என்ன இருக்குது, அது பிரிஞ்சு தனியாக போயிட்டுருக்கு. அதனால தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The available literacy refers point to the submergence of areas around Kanyakumari. Some parts of Sri Lanka and Tamil Nadu were connected by land about 5000 years BC. This possibles that the land might have submerged near Kanyakumari and around the coastal of India. Because of the rising sea levels, underwater surveys are necessary in this area. ஸோ என்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரி ஒட்டின இடத்துல தான் இந்த இது இருந்திருக்கு, லுமீரியா இருந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்காலர்ஸ்லாம் எழுதின ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்தா அந்த டைமில், அதாவது 5000 இயர்ஸ் அந்த டைமில் இருந்திருக்கலாம். கொஞ்சம் இந்த கடலோடைய மேல்மட்டம் வர்றது, அதுக்கப்புறமேட்டு கடலில் ஏற்படுற மாற்றங்கள், அதனால என்ன அது கடலுக்குள்ளேயே இந்த ஏரியா வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் reveals that the least sections of the people may be living continuously in South India, including Tamil Nadu, from the Mesolithic and Neolithic times. ஸோ இந்த லியோனித்திக் மெசோலித்திக் பீரியடில் வந்து இந்த பீரியடில் இந்த இடத்துலலாம் சவுத்துலலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. The megalithic burial types. The Iron Age is also known as the megalithic since people created burials with large stone for the dead people. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அயன் ஏஜில் வந்து நிறைய மெகாலித்திக் பீப்புள் பரியல் டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக லார்ஜ் ஸ்டோன்ஸ்லாம் இறந்து போனவங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Within these burials, the skeleton or a few bones of the dead persons were placed along with grave goods including iron objects, catalans, beads and bronze objects. ஸோ நிறைய அந்த கூழாங்கல், இந்த ப்ரோன்ஸ் வெண்கல பாத்திரங்கள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து
அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அந்த பரியல் இறந்து போன இடத்துல சில செத்து போனவங்களுடைய எலும்புகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்ஸும் கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பரியல்ஸ் do not have human bones and they have only the grave goods. ஒரு சில இடத்துல வந்து வெறும் அவங்களுக்கு படையல் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரேவ் குட்ஸ் தான் கிடச்சிருக்க ஒழிய போன்ஸ் இல்லை சொல்கிறாங்க. தே மே பி கால்டு மெமரபிள் பரியல்ஸ். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை நினைவு சின்னமாக இருக்கலாம். அவங்க இறந்த நினைவு சின்னத்தை வந்து ஒரு இது மாதிரி இது பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கான அந்த படையல் அப்படிலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடமா இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. Grave goods are the objects placed in the burial along with the physical remains, bones of the dead. ஸோ அதான் சொன்னோம் இல்லையா, இந்த இறந்து போனவங்களுக்காக ஃபிசிக்கலாக அவங்களுக்குன்னு இந்த படையெல்லாம் பண்ணுற அந்த இது தான் என்ன சொல்கிறாங்க, கிரேவ் குட்ஸ்னு சொல்கிறாங்க. People may have believed that these would be useful in the afterlife. Egyptians pyramids also have similar architects. ஸோ எப்படி வந்து ஈஜிப்ட் பிரமிடில் வந்து இறந்து போனவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு இறந்த பிற்பாடு அவங்க இது மாதிரி பொருளை யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு வைக்கிறாங்களோ, அதே மாதிரி அதை பிலீவ் பண்ணி இவங்களும் அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Similar burials were also built in the early historic period or the Sangam age. The Sangam liturgy mentioned the various burial practice of the people. The megalithic burials are classified as the dolmens, cists, menhirs, rock cut caves, urn burials or sarcophagus. இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து பரியல்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. மெகலித்திக் பீரியடில் வந்து பரியல்ஸே இத்தனை டைப்பாக பிரிச்சுருக்காங்க. டால்மென்ஸு, சிஸ்ஸு, மென்ஹரன்ஸு, ராக் கட்ஸு, கர்வ்ஸ், ஹாரன் பரியல்ஸ் அண்டு சார்கோபகஸ் அந்த மாதிரி டைப்ஸில் இது அவங்களுக்குன்னு பரியல் இது பண்ணியிருக்காங்க. இந்த பரியல் டைப்ஸ் ஆஃப் கொடைக்கல், அம்ப்ரெல்லா ஸ்டோன், தொப்பிக்கல், ஹேட் ஸ்டோன் அண்ட் த பத்திக்கல் ஹூட் ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கேரளா. ஸோ இந்த மாதிரி பரியல் டைப்லேயே கொடைக்கல், அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கிறது, தொப்பிக்கல் தலையில் போடுற தொப்பி மாதிரி இருக்கிறதோ, அதுக்கப்புறமேட்டு பத்திக்கல் அது வந்து ஹூட் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பரியல் டைப்ஸோடைய யூஸ் பண்ணுற அந்த கல், அந்த ஷேப்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் டிஸ்கவர்ட் த ஃபர்ஸ்ட் பாலத்திக் ஸ்டூல்ஸ் இன் இந்தியா இன் பல்லாவரம். பல்லாவரத்தில் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் கண்டுபிடிச்சாரு சொன்னோம் இல்லையா, அவர் தான் வந்து ஆர்கிடெக்சர் பாலத்திக் பீரியட் டூல்ஸு. இந்த டூல்ஸ் தான் இது வந்து அவர் கண்டுபிடிச்ச டூல்ஸ் தான். இந்த 2 கல் வச்சுருக்காங்க பாரு, அது எக்ஸாம்பிள்ஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டு குடியம் கேவ் நியர் சென்னை, நியர் சென்னை பக்கத்தில் இருக்க குடியம் கேவ். இங்கெல்லாம் மக்கள் வந்து ஆதிவாசிகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்கால மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த மென்ஹர் பெரிய கல் மாதிரி நீட்டு கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹாரன் கன்வெர்டட் வித் லிட்ஸ் இன் ஆதிச்சநல்லூரில் இந்த மாதிரி ஆரன் டைப் பரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன் சர்க்கிள் அண்டு த மென்ஹர் ஸ்டோன் சுற்றி வச்சுட்டு குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஸ்டோனை வச்சுட்டு மேலே ஒரு கொஞ்சம் இது மாதிரி நட்டு வைப்பாங்க இல்லையா, இந்த கல் மாதிரி நடுக்கல் அந்த மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு சார்கோபஸ் அப்படின்னா நீர் தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் டால்மென்ஸ்னால் கல்லறை மாதிரி கட்டி அதில் ஒரு ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸில் தான் ஈவில் ஸ்பிரிட், அதாவது இறந்து போனவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கல், கேரளாவில் இருக்க கொடைக்கல், தொப்பிக்கல், பதிக்கல் அந்த கல் டைப்பில் இருக்க பரியல்ஸு இங்கே கேரளாவில் நம்ம எவிடன்ஸாக கிடச்சிச்சு சொன்னோம் இல்லையா, அந்த பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. கொடைக்கல் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொடை மாதிரியே இருக்குது, தொப்பிக்கல் தொப்பி மாதிரி இருக்குது, பதிக்கல்னால் அந்த கல் இப்போ பதிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டைப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் தான் பரியல்ஸ் டைப்ஸை பிரிச்சுருக்காங்க. Agriculture and the pastoralisms. The people in the Iron Age practiced agriculture
domesticated cattle and sheep, and some of the groups were hunting and gathering. Millets and rice were cultivated. Irrigations management development in this period. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீப்புள் அயன் ஏஜ் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரு, அப்புறமேட்டு டொமஸ்டிகேஷன், கேட்டலு, ஷீப்பு, இந்த மாதிரி நிறைய இந்த ஹட்டிங் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் ஹட்டிங் கேதரிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ வந்து அக்ரிகல்ச்சரு, வீட்லேயே விலங்குகளை வளர்க்குறது, அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிறது, வேட்டையாடுறது, அந்த மாதிரி நிறைய ஆக்குபேஷன்ஸ் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த deltatic regions, irrigations as the technology had developed. Evidence of rice is seen in the megalithic sites like Adichanallur in Thuthukudi district and Porthal near Palani. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த பீரியடில் ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைஸ் அப்படின்னா அப்போ அவங்க அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரைஸ் இருக்கிறதால அது வந்து அந்த தோலை உரித்து அது ரைஸாக செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்க நாலேஜ் இருந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடியில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆதிச்சநல்லூரில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி பழனியில் இருக்க போர்த்தல்லையும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவிடன்ஸ் ஃபார் த அக்ரிகல்ச்சர் அந்த பீரியடில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். த அயன் ஏஜ் சொசைட்டிஸ் அண்ட் த பொலிட்டி. The Iron Age society at forming communities, pastoralists and hunter gatherers. ஸோ என்னென்னா, இந்த அயன் ஏஜில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழு அந்த குழு அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்கெல்லாம் ஒரு டைப்பு, ஹட்டர் கேதரிங்கில் இருக்கவங்களாம் ஒரு இனம், அப்படி சொல்லிட்டு ஒரு இனம் மாதிரி அவங்களுக்குள்ளே பிரிஞ்சிருக்காங்க. இந்த கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட், பாட்டர் அண்ட் பிளாக் ஸ்மித்ஸ் வேர் த ப்ரொஃபஷனல்ஸ் டூரிங் த பீரியட். ஸோ இந்த பீரியடில் தான் இந்த பாட்டர்ஸ்லாம் உருவாயிருக்காங்க. இவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிளாக் ஸ்மித்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாம் ப்ரொஃபஷ்னலாக அந்த வேலையை செஞ்சாங்க. த சைஸ் ஆஃப் த burials and the variations found in the burial goods suggest that the existence of the numerous social groups and their diverse practice. Some of them seems to have had organized chiefdoms, cattle lifting leading to war, the environmental and expansions of the territories. Territories had also started taking place in this period. ஸோ இந்த பீரியடில் தான் இவங்கெல்லாம் ஒரு அரசாட்சி, இவங்கெல்லாம் ஒரு இனம், அவங்கெல்லாம் ஒரு இனம் அப்படி சொல்லி பிரிக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, கேட்டல் இது பண்ணுறவங்க, பாட்டரி பண்ணுறவங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு. பாட்டரி இஸ் an important evidence found in the archaeological sites. The Iron Age and the Sangam Age people used the black and red color to make black ware and red ware pottery. ஸோ இந்த பாட்ரி பானைகள்லாம் வந்து ரெட்டு கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பாட்டரிஸ் வேர் யூஸ்டு ஃபார் குக்கிங், ஸ்டோரேஜ், டைனிங் பர்பஸ். ஸோ நிறைய இந்த பாட்டரி வந்து குக்கிங்காகவும் சமைக்கிறதுக்காகவும், சமைக்கிற பொருளை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் இருக்குது. த பிளாக் அண்ட் த ரெட் வேர் பாட்ரி ஆர் த பிளாக்ஸ் இன்சைட் அண்ட் த ரெட் அவுட் சைட். ஸோ பிளாக் கலரில் உள்ளேயும் வெளியே வந்து ரெட் கலர்லேயும் இருக்குது, வித் லூஸ்டர்ஸ் சர்ஃபேஸஸ் அப்படி சொல்கிறாங்க. உள்ள பிளாக் கலரு, வெளியே ரெட்டு கலரில் பானைகள் கூட செய்யப்பட்டிருக்கு அப்படி. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த பானையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிளாக் அண்ட் ரெட் வேர் இந்த ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இந்த பானைகளை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாக் கலர்லேயும் வெளியே ரெட்டு கலர்லேயும் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு அயன், அப்புறமேட்டு ப்ராஸ், அந்த டைப்ஸில் இருக்க அந்த பரியலில் கிடச்ச அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பாண்டிச்சேரி அந்த இடத்துல எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த அயன் டெக்னாலஜி அண்ட் மெட்டல் டூல்ஸ். த மெகலித்திக் பரியல்ஸ் அபார்டன் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ட் இன் த பரியல் ஆஸ் கிரேவ் குட்ஸ். ஸோ இந்த பரியல் இதிலே வந்து நிறைய அயன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மெகலித்திக் பரியலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அயன் அப்போ அந்த யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. வெப்பன்ஸ் சச் அ ஸ்வாட் அண்ட் டிக்கர், ஸ்கிரிசில்ஸ், lamps and tripods, stands for also found. ஸோ இந்த பீரியடில் தான் ஆக்சஸ், இதெல்லாம் ஸ்வாடு, டிக்கர்,
ட்ராக்கர்ஸு, ஆக்ஸு, கிரிசல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. The iron tools were used for agriculture, hunting, gathering, and the battle browns, bowls, vessels with stylish finishes decorated with animal and birds, bones, mirrors, and bells have also been found. ஸோ இந்த பீரியடில் தான் நிறைய ப்ரோன்ஸ் வெண்கல பாத்திரம், வெண்கலத்தில் மிரர்ஸ் செய்யறது, கண்ணாடி, அதுக்கப்புறமேட்டு இப்போ இது மணி பெல்லு செய்கிறது, அனிமல்ஸோடைய அந்த போன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக அந்த கலரு, டெக்கரேஷன்ஸு அதெல்லாம் இந்த பீரியடில் தான் ஷைனிங் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது அதெல்லாம் இந்த பீரியடில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பீரியடில் இருக்க சில பொருட்களை வச்சு இது இந்த டெவலப்மெண்ட்டில் அந்த பீரியட் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The timeline, the course of cultures in ஏஷியன் தமிழகம், ஏஷியன் தமிழகத்துடைய சின்ன ஒரு டைம்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்ச்சர் பார்த்திங்கன்னா பேலித்திக் பீரியட், டைம் பீரியட் வந்து 20 lakhs years to சிரிகா 80,000 BC. அந்த டைமில் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ், கிளவர்ஸ், அட்டிங் அண்ட் கேதரிங் அப்படி சொல்கிறாங்க. மெசோதனிக் பீரியடோடைய கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்து மெசோதனிக் பீரியடு, டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 8,000 years to 1300 BC. இந்த பீரியடில் மைக்ரோலித்திக் டூல்ஸு, ஹட்டிங் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், கேதரிங் ஆஃப் பிளான்ட் ஃபுட்டு, நோ நாலேஜ் ஆஃப் மெட்டல். ஸோ இந்த மெசோலிக் பீரியட்லேயும் மெட்டல் நாலேஜ் வந்து இல்லை. அப்புறமேட்டு லியோலித்திக் பீரியடு என்ன இயர் பார்த்திங்கன்னா 2000 to 1000 BC. இதில் வந்து பாலிஷ்டு ஸ்டோன் ஆங்ஸ், மைக்ரோலித்திக்கு, டொமஸ்டிகேட் ஆஃப் அனிமல்ஸு, கல்டிவேஷன்ஸ் ஆஃப் க்ராப்ஸு, multi-city of groups, co-existence of hunter gatherers and the pastoral groups. ஸோ இந்த நியோலித்திக் புதிய கற்காலம் அப்படி சொல்லலையா அந்த பீரியடில் தான் பாலிஷ் பண்ண ஹேண்ட் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறமே மைக்ரோலித்திக்ஸு, டொமஸ்டிக் அனிமல் வளர்க்குறது, அப்புறமேட்டு விவசாயம் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரு, குரூப்ஸ்க்கு மக்கள் வந்து ஒரு குரூப்பாக அவங்களோட பர்பஸ்க்காக பிரிஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பீரியடில் தான் நடந்திருக்கு. அயன் ஏஜ், இந்த அயன் ஏஜ் பீரியட் பார்த்திங்கன்னா 1300 to 300 BC. இந்த மெகலித்திக் பரியல் காஸ்டம்ஸ், co-existence of hunter gathering and pastoral groups developed of chiefdom, knowledge of iron, black and red ware, blackware, ceramics, craft, specialized groups, potters, blacksmiths. ஸோ இந்த பீரியடில் தான் அயன் மெட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பரியல் காஸ்டியூம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு சீஃப் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க கேதரிங், ஹார்ட் கேதரிங்கு, பாஸ்டல் குரூப்பு அப்படி சொல்லிட்டு டெவலப் ஆகியிருக்காங்க. நாலேஜ், அயன் நாலேஜு, அதுக்கப்புறம் பிளாக் வேரு, ரெட் வேரு, அந்த மாதிரி பாட்ரியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸ் இருக்கிற ஒரு நாலேஜபிள் கிராஃப்ட்டு இதெல்லாம் இந்த அயன் ஏஜில் தான் இருந்திருக்கு. இயர்லி ஹிஸ்டாரிக் அண்டு சங்கம் ஏஜ் 300 BC to 300 AD. 300 BCலேருந்து 300 AD வரைக்குமே இந்த இயர்லி ஹிஸ்டாரிக் சங்கம் ஏஜ் இருந்திருக்கு. கல்ச்சுரல் ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் அயன் ஏஜ், monasteries of Chera, Chola and Pandyas, development of hero worship, poetic traditions and liturgy, trade and exchange by sea. ஸோ இந்த பீரியடில் தான் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. என்னென்னா அயன் ஏஜ் பீரியடும் இதுவும் கல்ச்சுரலாக டெவலப் ஆகிருக்காங்க. இந்த பீரியடில் தான் சேர சோழ பாண்டியர்களாக இருந்திருக்காங்க. அப்புறமேட்டு லிட்ரேச்சி, கடவுளை வழிபடுற அந்த விதம், அந்த எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள், கவிதை பாடுறது இதெல்லாம், அப்புறமேட்டு ட்ரேடிங் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, கடல் வழியாக போய் வேறு இடத்துல போய் எதாவது கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர்றது போகுது, அந்த ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்செலாம் கூட இந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போனா இயர்லி ஹிஸ்டாரிக் அண்டு சங்கம் ஏஜ் பீரியடு. இது வந்து 3000 BC to 3000 AD. ஸோ we have finished this lesson, children. Understand the lesson well. Thank you, children.